திருவண்ணாமலை மகாதீபம் மாலை 6 மணிக்கு ஏற்றப்பட உள்ள நிலையில் மலை உச்சிக்கு நெய் எடுத்து செல்லும் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். மழை காரணமாக பக்தர்கள் மலை உச்சிக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த நெய் எடுத்து செல்லும் பணியில் எவ்வளவு பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. உலக பிரசித்தி பெற்ற கார்த்திகை தீப திருவிழா கடந்த மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்குச்சுங்க. கடந்த 9 நாட்களாக பல்வேறு நிகழ்ச்சிகள் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்று முக்கியமான திருவிழா 10ஆம் நாள் திருவிழா. இன்று காலை பார்த்தீங்கன்னா கோயிலோட உள்கருவில் பார்த்தீங்கன்னா மகாதீப பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இன்று மாலை சரியாக 6 மணிக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த மலை உச்சியில இந்த மலை உச்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 2668 அடி மலை உச்சி. இந்த இடத்துல வந்து மகா தீபம் ஏற்ற போறாங்க. இந்த மகா தீபத்திற்காக மொத்தம் 1500 கிலோ நெய் நாள்தோறும் பயன்படுத்த போறாங்க. இது மட்டும் இல்லாமல் 2000 மீட்டர் காடா துணி பயன்படுத்த போறாங்க. இது மட்டும் இல்லாமல் நாள் ஒன்றுக்கு 5 கிலோ கற்பூரம் ஏற்ற போறாங்க. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மலையில ஒரு மலைச்சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிர் நிலைமையில கடந்த ஆண்டும் பக்தர்களுக்கு மலை ஏற தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த ஆண்டும் பக்தர்களுக்கு மழை, அதே போல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து புயல் மழை எச்சரிக்கை தொடர்ந்து இந்த ஆண்டும் பக்தர்களுக்கு மலை ஏற தடை விதிக்கப்பட்டிருக்கு. கடுமையான பாதுகாப்புங்க. வடக்கு மண்டல ஐஜி அஷ்ராக் தலைமையில் மொத்தம் 15,000 காவல்துறையினர் இந்த திருவண்ணாமலையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தொடர்ந்து 43 எஸ்பிக்கள் 5 ஐஜிக்கள் என தொடர்ந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்த திருவண்ணாமலை நகரம் மலை ஏற பக்தர்களுக்கு தடை. இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கிறோம். காரணம் பார்த்தீங்கன்னா பக்தர்களோட ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கையும், அதே போல இந்த மலை ஏறி அந்த தீபத்தை பார்த்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பலன் இருக்கும் என்பது பக்தர்களோட ஒரு ஆசை. அதே போல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2வது ஆண்டாக இந்த ஆண்டும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 35 லட்சம் பக்தர்கள் இந்த திருவண்ணாமலைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மலை ஏற பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. மொத்தம் பார்த்தீங்கன்னா நெய் எடுத்து போற அதே போல கோயில் ஊழியர்கள், இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், அதே போல வந்து காவல்துறை, வனத்துறை இவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. முக்கியமா அனுமதி பெற்று மட்டும்தான் கடுமையான சோதனைக்கு பின்னர் மட்டுமே அனுமதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்கிறத இங்க இருக்க அதிகாரிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்களா சார், இந்த ஆண்டு வந்து பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் சார்? என்ன மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கீங்க? கார்த்திகை தீபம் திருநாள் வாழ்த்துக்கள் ஐயா. மேல மலை உச்சியில் மண் சரிவு ஆல்ரெடி ஏற்பட்டிருக்கு. இந்த முறை மழை வந்துட்டே இருக்கிற காரணத்தால பக்தர்கள் பாதுகாப்பு நலன் கருதி மலையேற தடை விதிச்சிருக்காங்க ஐயா. சார், வனத்துறை சார்பில் என்ன சார் பண்ணிருக்காங்க? வனத்துறை சார்பில் முழுமையா மலையை சுத்தி பாதுகாப்பு பணிக்கு வனத்துறை சார்பாக எல்லா டிவிஷன்லயும் ஆள் போட்டிருக்காங்க ஐயா. 28 பாயிண்ட்டுக்கு ஆள் போட்டு மக்கள் தடை வச்சதை அறிவிச்சு அங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு. எத்தனை வழிகள் சார் இருக்கு மலை ஏறத்துக்கு? மலை ஏற இது மெயின் என்ட்ரன்ஸ் பேகோபுரம் வழியா, மீதி இருக்கிற பாதை மேல முளைப்பால் திட்டம், கந்தாசிரமம், ஒரு 4-5 பாதைகள் மேலே ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஐயா. இந்த திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பாதைகளிலும் பாதுகாவலர்கள், காவல்துறையினர், வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. யாருக்கும் மலை ஏற அனுமதி இல்லை. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா நெய் எடுத்து செல்லும் பணி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் ஒன்றுக்கு 1500 கிலோ நெய் ஊத்தினா மட்டும்தான் இந்த தீபம் மிக பிரகாசமாக தெரியும். இதற்கான நடவடிக்கையும் கோயில் நிர்வாகம் மேற்கொண்டிருக்காங்க. தொடர்ந்து அனைத்தும் தயார் நிலையில் இருக்கு. சரியாக 6 மணிக்கு கோயில் பின்புறம் இருக்கக்கூடிய 2668 அடி மலை உச்சியில இந்த மகா தீபம் ஏத்த அனைத்தும் தயார் நிலையில் இருக்குன்னு சொல்லலாம். கள தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.